ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலையில கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, அற்பமும் சொற்பமான எங்களே ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரே ஈடுபடும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில இந்த ஒளிபெருக்கின் மூலியமாக அநேகருடைய வார்த்தை கேட்கும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக அங்கங்க வீடுகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு உங்களுடைய வசனமானது அவர்களோடு நீர் இடைபடும் வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த கிருபையானது எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் கூட நமக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பார். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிப்பார். ஆமா, இந்த சூழ்நிலையை நம்ம நல்லா தெரியும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருக்கிறோம், எப்படிப்பட்ட கால சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப இடுக்கமான ஒரு சூழ்நிலை, சபைகளுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஐயோ, எப்படி நான் ஆராதிப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரிகளே, நம்ம இப்படி சிந்திக்கிறது உண்டு. இந்த கோவிட் வந்ததுனால, இந்த லாக்டவுன் ஆனதுனால திருச்சபைக்கு போய் என்னால் ஆராதிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஐயோ, இதுக்கப்புறம் ஆலயங்கள் திறக்கப்படுமா, திரும்பி பழையபடியே நான் ஆலயத்துக்கு போய் என் ஆண்டவரை நான் துதித்து மகிமைப்படுத்தி அந்த நாட்கள் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம். ஒரு சில பேர் இப்படி யோசிக்கிறது உண்டு. இந்த சபைக்கு நான் போவாதனால எனக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப என்னவோ ரொம்ப ரொம்ப தூரமாயிடுச்சு, எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ரொம்ப தூரமாயிடுச்சுன்னு சொல்லி கூட சில பேர் நீங்க நினைக்கிறது உண்டு. ஆனா எப்படியோ, ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகர் இன்றைக்கு ஒரு ஒரு இந்த கூகுள் ஜூம் மீட்டிங்ல ஒரு சில குடும்பங்களோடு, ஒரு சிலர் திருச்சபைகளோடு, ஒரு சில குழுக்களாக இன்றைக்கு ஆன்லைன்ல ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையாவே இன்னைக்கு ஆண்டவர் எப்படியாவது எங்களுடைய ஜபங்களை கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், ஒரு இந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்பது இன்னைக்கு அநேகருடைய ஒரு அங்கலாய்ப்பா இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம ஜெபிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம ஜெபிப்பது நம்மளுடைய தகப்பன், நம்மளை படைத்த ஆண்டவரிடத்துல நம்ம ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை தாருங்க, ஆண்டவரே இதிலிருந்து எங்களை மீட்டு ஒரு நன்மையான ஒரு காரியங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் திருச்சபைகளை மறுபடியுமா நாங்கள் திறந்து அதில் நாங்களை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அநேகருக்கு ஆசைகள் உண்டு, தவறு. ஆனால் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபித்து அந்த ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த ஜெபம் கேட்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒன்று எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்பொழுதுதான் நம் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கக்கூடிய உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். எப்படி அவர் பதில் கொடுக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு சொன்னா, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அருமையான கர்த்தருடைய தாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தானியேல். அவருடைய வாழ்க்கையில இருந்து தான் ஒரு சில சம்பவங்களை பார்க்க போகும். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம்? தானியேல் புஸ்தகம் அநேகருக்கு தெரிந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் கூட ஒரு ஓரளவு உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வரேன். எப்படி சொன்னா, அவர் எருசலேம்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே நெபுகாத் நேச்சார் என்கின்ற பாபிலோன் ராஜாவாகிய அந்த நெபுகாத் நேச்சார் அந்த இஸ்ரவேல் நாட்டை அவர் முழுவதுமாய் அவர் கொள்ளையிடுகிறார். அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற ஆலயத்தினுடைய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கிறார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு சில வாலிபர்களை மாத்திரம் அங்கிருந்து அவர்கள் அடிமையாய் கொண்டு போகிறார்கள். எங்க? பாபிலோனுக்கு. எப்படிப்பட்ட வாலிபர்களை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கல்விமான்கள், அறிவிலே தேர்ந்தவர்கள், நல்ல அழகுள்ளவர்கள், இப்படியாய் எல்லாவற்றும் சிறந்த ஒரு நல்ல வாலிபர்களை அவர்கள் கொள்ளை கொண்டு போகிறார்கள், அவர்களை சிறைபிடித்துக் கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டத்துல தான் யார் இருக்கிறார்கள் சொன்னா தானியேல் இருக்கிறார். அந்த கூட்டத்துல நல்லா கவனிங்க.
இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த தானியேல் அங்கே அந்த பாபிலோன் அந்த அந்த நாட்டிற்கே ஒரு அரசியல் ஆலோசகராய் கர்த்தர் அங்கு உயர்த்துகிறார். யார? தானியேல். நல்ல ஆலோசகராக இருக்கிறார், நல்ல பதவியில வகுக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட பதவியில இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வருகிறது. அங்க அடிமையாதான் போறாரு, ஆனா கர்த்தர் அவரை உயர்த்துகிறார். ஆனா என்னன்னு சொன்னா அங்க இருக்கிற தேசாதிபதிகளும் அங்க இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளும் இவர் மேல என்ன பண்றாங்கன்னா பொறாமை கொள்ளுகிறார்கள். பொறாமை கொண்டு இவரை எப்படியாவது இவரை அந்த ராஜாவின் இடத்துல தப்பான ஒரு காரியத்தை சொல்லி இவர் மேல் பழி சுமைத்து அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய திட்டம். இந்த திட்டத்துல என்ன ஒரு முடிவு பண்றாங்கன்னு சொன்னா இவர் மேல பழி போட வகை தேடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்லா கவனிங்க, தானியேல் நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி ஆராதிக்க முடியும், எப்படி எல்லாம் இருக்குது சூழ்நிலை, நம்மளால ஆராதிக்க முடியாம தவிக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, தானியேலுடைய பெயர் மாற்றப்படுகிறது. எங்க? பாபிலோனுக்கு போன சிறைப்பட்டு போன போது அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது, அவருடைய மொழி மாற்றப்படுகிறது, அவருடைய பாஷை மாற்றப்படுகிறது, எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதுதான் செய்யணும் தானியேல். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தானியேல் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் இங்கே எப்படிப்பட்ட ஒரு முதல் பாயிண்ட், தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறார். நல்ல கவனி, தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்க பார்க்கிறோம், தானியேல் என்னவென்றால் அந்த பாத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்றும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பனிக்கணிகள் திறந்திருக்கிற அங்கே தன் முன் செலுத்த வந்தபடியே தினமும் 3 வேளையும் அவன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி வந்தான். நல்லா கவனிங்க, 3 வேளை ஜெபம் செய்து கொண்டிருந்தார். 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அவருடைய மொழி மாறப்பட்டிருக்கிறது, அவருடைய தேசம் மாற்றப்பட்டிருக்கிறது, அவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லாம் மாறின பொழுதிலும் அவர் தேவனை ஆராதிக்கக்கூடிய காரியத்துல ஒன்றும் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்க ஜெபம் பண்ணி இருக்கிறார் சொன்னா முழங்கால் படிட்டு ஆலயம் இடிக்கப்பட்ட எருசலேம் ஆலயத்தை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார் தானியேல். நல்லா பாருங்க, பாபிலோனுடைய தேசத்துல ஆலயம் இல்ல, தேவனுக்கு விரோதமான விக்கிரகங்கள் இருந்த ஒரு இடம். இப்படி ராஜா, நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார். 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கிற கவனிங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையோட இருக்கிறாரு பாத்தீங்கன்னா, அதற்கு பின்பு அப்பொழுது பிரதானிகள் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்து அவன் உண்மையுள்ளபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் காணப்படவில்லை. நல்லா கவனிங்க, அவங்க ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல 7ஆம் வசனம் நல்லா கவனிங்க, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷராகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினாலும் அவன் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல என்ன ஒரு சட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னா, தடை உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற அந்த பாபிலோன் மாகாணத்துல வசிக்கிற அது ராஜாக்களா இருக்கட்டும், அது மனுஷர்களா இருக்கட்டும், பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும், அவர்கள் என்ன பண்ணக்கூடாது என்று சொன்னால், அவர்கள் வைத்த சிலையை, அவர்கள் விக்கிரகத்தை மாத்திரம் தான் வணங்க வேண்டும். வேற எந்த ஒரு, அவர்கள் சிறைப்பட்டவர்களா இருக்கட்டும், அந்த நாட்டிற்கு பிழைக்க வந்தவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்கள் வணங்கக்கூடிய தேவர்களை மாத்திரம் வணங்க வேண்டும். அப்படி வணங்காமல் போனால் அவர்களை சிங்க கெபியில போட வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணுகிறார் சொன்னால், அந்த ஒரு உத்தரவையே கொடுக்கிறார். அப்படி வணங்காதவர்களை சிங்க கெபியில போட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த இடத்துல தான் அப்ப என்ன சொல்லப்படுது, வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா 10ஆம் வசனம், தானியேல் என்னவென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்றும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்கிற அங்கே தன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் செய்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாராங்க. இதுதாங்க நம்ம தானியேல். தன்னோட வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அவர் 3 வேளை தன் முழங்கால் படிக்கிற சூழ்நிலைகள் மாறலாம்,
நம்மளுடைய நேரங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய எல்லா காரியமும் மாறலாம். ஆனால் தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த காரியத்துல ஒரு நாள் நம்மளுடைய ஆத்துமா மாறக்கூடாது, நம்மளுடைய சிந்தனை மாறக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா 3 வேளை ஜெபம் செய்திருக்கிறார். 3 வேளை தானியேல். இந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் எல்லாத்தையும் மாறலாம். நம்மளுடைய நேரம் மாறலாம், சபைக்கு போக முடியாத காரணங்கள் வரலாம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மோடு இருக்கார் என்ற அந்த விசுவாசம் மட்டும் நம்ம கிட்ட எப்பவுமே மாறும். தானியேல் முழங்கால் படிட்டு முழங்காலில தேவனை ஆராதித்தார். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது இல்லையா? ஒரு வீடுகளில் உட்காந்து அழகா ஒரு போன் மூலியமாகவோ இல்லை எப்படியோ ஒரு சூழ்நிலை நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த ஒரு தானியேல் ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாய் கர்த்தரை ஆராதித்தார். நல்ல கவனிங்க. அடுத்த காரியம், உண்மையாய் இருந்த தானியேல் மேல் ஒரு குற்றமாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தவித்தாங்க. எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், இந்த தானியேலை பிடித்து எப்படியாவது சிங்கக்கபில போட வேண்டும் என்று சொல்லி பல பேர் முயற்சித்தாங்க அன்றைக்கு. ஆனா தானியேலுடைய வாழ்க்கை எப்படி திரும்ப வாழ்ந்திருக்கிறார்? அந்த இடத்துல எப்படி திரும்ப வாழ்ந்திருக்கிறார்? வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது பிரதானிகளின் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடி போனார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரமும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இதுதாங்க வாழ்க்கை. இதுதான் தானுடைய வாழ்க்கை. ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? அவர் உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள ஒரு எந்த ஒரு குற்றமும் அவர் இடத்துல காணக்கூடாதபடிக்க தன் வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உண்மையை எதிர்பார்க்கிறார். இந்த காலத்துல நம்ம கிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு அந்த உண்மை நம்ம கிட்ட இருக்குதா நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் சொன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா எல்லாரும் பயன்படுத்துவாங்க. என்னன்னு சொன்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் நான் அதிகாரியா வைப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்படி பயன்படுத்துவாங்க. ஆனா உண்மையா நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னா, ஏதோ ஒரு 10,000 ரூபாய் நம்மளை பாதுகாக்க சொல்லி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுல 8,000 ரூபாய் நாம் தப்பாய் நாம் அபகரித்து கொண்டு 2,000 ரூபாயில மாத்திரம் நான் உண்மையா இருப்பது, அது கொஞ்சத்துல உண்மையா இருந்து அநேகத்துல அதிகாரி வைப்பது அல்ல. இந்த வசனம் எங்க வருகிறது? மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்க சொன்னா, ஒருவனுக்கு 5 தாலந்துகளையும் ஒருவனுக்கு 2 தாலந்துகளையும் ஒருவனுக்கு 1 தாலந்துகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் அவர்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கொடுத்த பொறுப்புல அவர்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கிறார்களா என்று ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அந்த தாளந்தை கொடுத்தவர்கள் பெருக்கி ஆண்டவரிடத்துல கொடுக்கும் பொழுது, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துல நான் அதிகாரி. இன்னைக்கு ஆண்டவர் அதான் எதிர்பார்க்க. நமக்கு கொடுத்த பொறுப்பு சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்புல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், கொஞ்சத்துல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களை இருப்பதில்லை. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, ஒருவேளை குடும்பத்துல நம்ம இடத்துல ஆண்டவர் உண்மைகளை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்திரீகள் தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய தன் கணவனுக்கு உண்மையுள்ள ஒரு மகளாய், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உண்மையுள்ள மகனாய், தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு உண்மையுள்ள சகோதரிகளாய் இன்னைக்கு வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்க வேலை செய்யற ஸ்தலங்களா இருக்கலாம், நீங்க ஒருவேளை அந்த இடத்துல உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கலாம், ஒருவேளை சாதாரண ஒரு வேலை செய்கிறவர்களாய் கூட இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுடைய உண்மை எப்படிப்பட்டதா இருக்குது? ஏனென்றால் அந்த தானியேல் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்த பொழுதிலும் அவர் உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார். உண்மையுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்தி காட்டினார். அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் கூட கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் ரொம்ப யோசிச்சார்கள் சொல்லி அந்த வசனம் சொல்லுது. எப்படியாவது இதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்? குற்றம் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட, இன்னைக்கு குடும்பத்துல உண்மையா இருக்கலாம், ஒருவேளை வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக இன்னைக்கு உண்மையா இருக்கிறோம். நிறைய ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட உண்மைகள் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு 10 ஆத்மக்களை கொடுத்தார்களோ இல்ல 100 ஆத்மக்களை கொடுத்திருக்கிறார்களோ, ஆனால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறான்னு சொன்னா, உண்மையுள்ளவன் என்று இந்த கனமான ஊழியத்தை நம்ம இடத்துல கொடுத்திருக்காரு. அப்படின்னும் பொழுது நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கிறோம். தானியேல் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அடுத்ததாக தானியேல் மேல் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சதி செய்ய திட்டமிட்டு சிங்கக்கெபியிலே போட உத்தரவு பிறக்கப்பட்டது. அவர் ஜெபம் பண்ணாருன்றத தெரிஞ்ச உடனே அவர் ஜெபம் பண்ணாரு. நீங்க ராஜா, நீங்க 30 நாள் அளவும்
நீங்க வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உத்தரவு போட்ட பின்பும் இந்த தானியேல் போய் அவன் தன்னுடைய வீட்டின் மாடியில போய் 3 வேளை ஜெபம் செய்தான்னு சொல்லிட்டு அவன் மேல குற்றத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சிங்கக்கேபில போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. வசிக்கலாம். அந்த சூழ்நிலை அவரை போடும் பொழுது 20ஆம் வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கக்கேபில் தப்பிவிக்க வல்லவரா இருக்கிறாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ். கவனி அப்பா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிச்சாராப்பா. ஆனா அதுக்கு முன்பாக இதே ராஜா இன்னொரு இடத்துல சொல்றாரு, வாசிப்போம். அதே ராஜா எங்க சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளை இட்டு அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கேபியில போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பார். எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்துல சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஏன் சொல்லி இங்க சொன்னா, அவர் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழறாரு. அவர் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழறாரு. அதனால அவரை பார்த்து சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பார். யார் சொல்றது? தானியேல் சொல்லல, ராஜா சொல்றாரு தானியேலை பார்த்து. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இங்க தானியேல் சாட்சியுள்ள வாழ்க்கை. அவர் தேவனுக்கு முன்பாக வந்தோசனம் வாசிக்கலாமே. 22ஆம் வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாக உனக்கு முன்பாகவும் நான் நீதிகேட எதுவும் செய்யவில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடினால் அவர் ஒரு சேதமும் காணப்படல, ஒரு சேதமும் இல்லை. ஆண்டவர் சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த இடத்துல ஒரு ராஜா, ஒரு நாட்டினுடைய அந்நிய நாட்டினுடைய ராஜா சொல்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பா. இப்படி சொல்ல முடியுங்க? இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை என்பதை எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் சொன்னா, சில பேர் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வசதியை பார்த்து மற்றவங்க சொல்லணும் நம்ம சாட்சியுள்ள மக்களாய் வாழ்கிறோம். இல்ல, அது இல்ல சாட்சி. ரெண்டாவது காரியம் இன்னொன்று கூட சொல்றேன், நாம் இருக்கும் பதவி, நம்ம இருக்கிற பொசிஷன், நம்ம இருக்கிற ஒரு நல்ல ஒரு கௌரவமுள்ள ஒரு காரியத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு சாட்சி. பாருங்க, இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாங்களே, அப்படி இல்லை, அது இல்லைங்க சாட்சி. அதெல்லாம் இன்னொன்னு சொல்ற பாருங்க, நம்முடைய அறிவையோ நம்மளுடைய செய்கிற ஒரு தாளந்தான காரியங்களோ நம்ம செய்கிற ஒரு பெரிய காரியங்களை பார்த்து சொல்லக்கூடாது. எதை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நம் தேவனை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பேச வேண்டும். நம்ம வைத்து பேசக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை தேவனை வைத்து பேச வேண்டும். அதுதான் சாட்சி உள்ளவர். அப்படி பேசும்பொழுதுதான் தேவனுடைய நாம அங்க மகிழ்ச்சி. அது ஆனா இன்னைக்கு நம் பெரும்பாலானோ தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாக வாழ்வாங்க, மனுஷனுக்கு முன்பாக சாட்சியா வாழ மாட்டாங்க. இன்னைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நாம் செய்கிற செயல்களை பார்த்து கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்து காட்டினார். தானியேல் தேவனுக்கு ராஜாவுக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க சாட்சியுள்ள. நம்ம எப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, நம்ம ஒரு கிறிஸ்தவ மக்களா இருக்கிறோம், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதியா இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு எல்லா ஆண்டவர் நம்ம இடத்துல எல்லாம் ஒரு பெரிய காரியங்களை இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார், நம்ம குடும்பங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு 24ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நாங்க பாருங்க, தானியேலை அந்த குகையிலிருந்து எடுத்துப்பட்டு பிறகு அங்க வாசிக்கிறோம், தானியேல் என்னவென்றால் குற்றம் சாட்டின மனுஷரே என்றால் ராஜாவை கொண்டு வர சொன்னார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் அவர் மனைவியையும் சிங்கங்கள் கெபியில போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டாங்க. நல்லா எந்த சிங்க கெபியில தானியேலை எடுத்தார்களோ அதே சிங்க கெபியில யார் தானியேல் மேல பழி போட்டார்களோ அவர் குடும்பங்களை, அவருடைய எல்லா அவர் பழி போட்ட எல்லாருடைய குடும்பத்தாரையும் எடுத்து அந்த கெபியில போடும் பொழுது சிங்கங்கள்லாம் அந்த மனிதர்களை பிடித்து ஒன்றும் இல்லாமல் எலும்பு இல்லாமல் பண்ணிவிடுச்சு. அவ்வளவு மோசமான சிங்கம். அதன் நடுவில் நம்முடைய தானியேலை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று சொன்னார். சாதாரண ஜெபம் மாத்திரம் இல்லைங்க, ஒரு வாழ்க்கையில 3 காரியங்கள் ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கட்டிருக்கிறார். என்னன்னு சொன்னா,
தேவன் இந்த தானியேலை வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 3 காரியம். நாம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சோர்வுகள் வந்தாலும், எந்த தோல்விகள் வந்தாலும், எந்த பயங்கள் வந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அந்த விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வல்லமுள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அதே போல 2வது காரியம், உண்முள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தானியேல் தன்னுடைய உண்முள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள வாழ்க்கை நீங்க நானும் வாழ்வோமா? இன்னைக்கு உண்மையுள்ள ஒரு காரியங்களை இன்னைக்கு கர்த்தருக்காக பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவர் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3வது காரியம், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தானியேலோட வாழ்க்கையில மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். இன்றைக்கு நம்மளையும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் இந்த 3 காரியத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களாய் வாழும் பொழுது, சிங்கம் கெபியாவோடு இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட பொல்லாத ஒரு காரியமா இருக்கட்டும், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பார். எந்த சிங்க கெபியில ஆண்டவர் சிங்கங்களை கட்டி போட்டாரோ, எந்த சிங்க கெபியிலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ தானியேலை, அதே தேவனை நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே தேவன் உங்களை என்னை ரசித்து இருக்கிறார். அதே தேவன் இதனால் முதல் நம்மளை பராமரித்துக் கொண்டு வருகிறார். அதே தேவன் நம்மளை ஜீவனோடும் பலத்தோடும் இன்னைக்கு ஆராய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது, தேவன் நம்மை, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை கண்டிப்பாக விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்குவோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சிந்தனையும் அவரிடத்தை ஒருமுகப்படுத்துவோம், தாழ்த்துவோம். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உண்மை துதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலையில கர்த்தாவே எங்களோடு நீர் இடைப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் மாறின போதும், எல்லா ஆண்டவரே காலகட்டங்களிலும் ஆண்டவரே மொழி மாறின பொழுதும், ஆண்டவரே அவருடைய பெயர் மாற்றின பொழுதும் தானியேல் உம்மை ஆராதிக்கிறதுல உண்மையுள்ளவராக இருந்தார். அப்பா, உமக்கு உண்மையுள்ள மகனாய் வாழ்ந்தார். ஆண்டவரே, உமக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்பா, இன்றைக்கு அது எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கிறீர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது என் தேவன் எங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும், அது எப்பேற்பட்ட ஆண்டவரே பொல்லாத சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் எங்களை காப்பாற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா, எங்களை தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இந்த பொல்லாத சூழ்நிலைகளில் கர்த்தர் நீர் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களையும் விடுவித்து உண்மை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என எல்லாம் இந்த நாளில் கேட்ட ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.